ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் 2 சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸையும் நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான டீட்டெயில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட கேவிசியில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து லிங்க் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து பெண்டிங்கில் வந்து இருந்தது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பேன் கார்டு இல்லை பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி பெண்டிங்கில் இருக்கும். இன்றைக்கி சுச்சுவேஷனில் ஆதார் கார்டு வந்து இமீடியட்டாக அப்ரூவல் ஆயிடுது. பட் பேங்க் அக்கௌண்ட்டும் அப்புறம் வந்துட்டு பேன் கார்டும் வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி பெண்டிங் வந்து காட்டும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட்டை வந்து லிங்க் பண்ணி பெண்டிங்கில் இருக்கும்போது நம்ம வந்து ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு கிளைம் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரும். பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பட் இப்போ கொடுத்துருக்க அப்டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டை பெண்டிங்கில் வச்சுட்டு நீங்கள் கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு எரருமே வராது. இப்போ உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளைம் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாகவே அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ எனக்கு அதில் வந்து பெண்டிங் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இதுக்கு மேலே ப்ரொசீடே பண்ண முடியாது. நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே வந்து உங்களோட கேவிசி டாக்குமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து அப்ரூவல் பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைனா அதை கேன்சல் பண்ணணும். ஸோ இது பண்ணால் மட்டும்தான் உங்களால் கிளைம் வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு எரர் வந்து நிற்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட பேன் கார்டை உள்ள லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இப்போ எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது மாதிரி பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் கிளைம் போடாதீங்க. அது வந்து பெண்டிங் டிஜிட்டலி அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. டேக்ஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து பேன் கார்டு லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பேன் கார்டு வந்து டிஜிட்டலி அப்ரூவல் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிளைம் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணாதது தான் அர்த்தம். உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து டிஜிட்டலி அப்ரூவல் ஆகாத வரைக்கும் உங்களோட பேன் கார்டு உங்களோட யூஏஎனில் வந்து லிங்க் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கிளைம் வந்து சப்மிட் பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். பட் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. 50,000க்கு மேலே இருந்ததுன்னா டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட பேன் கார்டு ஏதாவது வந்து லிங்க் பண்ணி பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா டிஜிட்டலி அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து அப்டேட்டு. அடுத்த 2வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூஏஎனை லாகின் பண்ணி அதில் வந்து மேனேஜ் ஆப்ஷனில் போயிட்டு கேஒய்சியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி கேஒய்சி பெண்டிங் அப்ரூவல் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்ரூவல் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மெம்பர் அப்படின்னு இருக்கு. நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து என்னோட பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் லிங்க் பண்ணியிருக்கேன். மெம்பர் அப்படின்னா நம்ம லிங்க் பண்ணதுன்னு அர்த்தம். சீடட் பை அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு இருக்கும். ஸோ எம்ப்ளாயர் அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் வந்து ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி இந்த இடத்துல வந்து பெண்டிங்கில் நிற்கும். உங்களோட எம்ப்ளாயரும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டை வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி பெண்டிங்கில் இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு இந்த கிளைம் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து வரும். ஸோ இது நம்மளோட வியூவர்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த எரர் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. அதனால நான் வந்து உங்களுக்கு இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த எரரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சப்மிட்டட் பை த எம்ப்ளாயர். உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம சப்மிட் பண்ணதா இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு டெமோ காட்டும்போது வந்து எனக்கு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணும்போது எந்த எரருமே வரல. இது மாதிரி டாக்குமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கண்டிப்பாக அந்த எரர் வரணும். பட் இப்போ இருக்கிற அப்டேட் படி இந்த எரர் வந்து வரல. இது ஃபஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷீடர் பை அப்படின்ற இடத்துல வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் இப்போது டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. இந்த எரர் வந்து உங்களுக்கு வராது. ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இன்னொரு ஆப்ஷனில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து என்னோட பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணியிருந்தேன். லிங்க் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீடட் பை மெம்பர் அப்படின்னு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீடட் பை அதில் வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டை நம்மளோட எம்ப்ளாயர் சைட்லேருந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் வித் எம்ப்ளாயர் ஃபார் டிஜிட்டலி சைன்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணி ஃபார்ம் நம்பர் 31 வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எரர் வரும். ஸோ அந்த எரர் வந்து
வந்தது உங்களால் கிளைம் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து உங்களுக்கு இதை கேன்சல் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மெம்பர்னு இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட எம்ப்ளாயரும் லிங்க் பண்ணிடுவாங்க சில டைமில். ஆனால் அது பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்தது அப்படின்னா இதில் வந்து கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு டிலேட்டட் அப்படின்னு இருக்கும். ஓகே மட்டும் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்த அந்த டாக்குமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ இது மாதிரி உங்களோட எம்ப்ளாயர் வந்து லிங்க் பண்ணி அந்த லிங்கிங் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டலி வெரிஃபைடு ஆகாத அப்படியே வந்து பெண்டிங்கில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த பெருக்கல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரியான எரர் வந்து வராது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 அப்டேட் வந்து வந்திருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் இதில் பெண்டிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளைம் வந்து சப்மிட்டட் ஆகும். இதே இது உங்களோட எம்ப்ளாயர் வந்து ஒரு வேலை டாக்குமெண்ட்டை பெண்டிங் வந்து வச்சுருந்தாங்க. உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து உங்களோட எம்ப்ளாயரே லிங்க் பண்ணி அவங்க அப்ரூவல் பண்ணாத பட்சத்தில் அவங்க வந்து டிஜிட்டலி சைன் வந்து அப்ரூவல் பண்ணாத பட்சத்தில் அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கிளைம் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா எரர் வரும். ஸோ அது மாதிரி எரர் வந்ததுன்னா இப்போ நான் எப்படி கேன்சல் பண்ணணும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து கிளைம் வந்து சப்மிட்டட் ஆகும், ப்ராசஸ் ஆகும், ஈஸியாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 அப்டேட் வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ இது வந்து யாருக்காவது யூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இது மாதிரி கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது எரர் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண மாதிரி எரர் கேஒய்சினால எரர் வந்தது அப்படின்னா இதை வந்து கேன்சல் பண்ணி நீங்கள் வந்து இதை சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணி நீங்கள் ஃபர்தராக கிளைம் வந்து ப்ரொசீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.